எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மோகினி விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உபாசனம் பண்ணி எடுத்து பண்றது அது ஒரு மோகினி பூஜை தனியா வரும். இந்த பூஜை எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முகவசியம் வேணும், மற்ற விஷயங்கள் பணம் காசு ஆகர்ஷண விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வேணும்னா எல்லாத்துக்கும் ஒரு வசீகரத்தன்மை இதுல அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன இடத்துல எல்லாம் சரியாக இருக்கும், அந்த இடம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படின் போது இந்த பூஜை முறை எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல எனக்கு சாதகமாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்ககிட்ட. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகினி பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் உட்காஞ்சி பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அந்த பூஜையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் உட்காராமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுக்கு உடம்புக்குள்ளே அந்த மோகினியை உங்களுக்கு நான் ஆவாகனம் பண்ணி ஆகர்ஷம் பண்ணி விடுவேன். நான் உங்களுக்கு அந்த வந்து உங்களை உடம்புக்குள்ளே நான் இறக்கி விட்டுருவேன். அதுவே பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இறக்குறது பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தக்கனவ நான் அது மாதிரி உங்களுக்கு பண்ணி விடுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வர மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நேரில் வர முடியலன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து உங்கள் இடத்துல வந்து பூஜை பண்ணி நாங்களே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் இடத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். உடம்புக்குள்ளே உங்கள் இடத்துல வந்து ஆகர்ஷணம் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அப்படின்றப்போ நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணாமல் ஒரே நாளில் உங்களுக்கு நாங்கள் இறக்கி விட்டு வரோம். மோகினி எல்லாமே உங்களுக்கு சித்தி பண்ணி அந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மூல மந்திரத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மூல மந்திரத்தை நீங்கள் டெய்லின்னு கூட வேண்டாம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 11 டைம் 21 டைம் சொன்னால் ரொம்பவே நல்லது உங்களால். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் இப்போ ஒரு நாள் பண்ண முடியும், ஒரு நாள் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்னும் நல்ல விதமாக இன்னும் அதிகமாக உங்களுக்கு எதுவாகணும்னா நைட்டு போல் ஒரு 10 மணிக்கு மேலே விளக்க பற்ற வச்சுட்டு ஒரு 108 தடவை சொல்லலாம். நீங்கள் அதை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது. இப்போ நாங்கள் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இறக்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எந்திரம் ஒன்று கொடுப்போம். அந்த டைமில் அதை வந்து நீங்கள் பிரேம் போட்டு நீங்கள் அதை வச்சுக்கணும். இல்லை எனக்கு எந்திரம் வேணாம், ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எதுவாக இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பிரேம் பண்ணி வச்சுக்கிட்டு பௌர்ணமி இல்லை அமாவாசை இந்த 2 நாளுமே நீங்கள் கண்டிப்பாக படையல் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மோகினிக்கு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைவ படையல் மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மோகினினாவே சைவ படையல் தான், சரிங்களா? இல்லை என்னால் படையல் கூட போட முடியாது, நான் வந்து வெளியே தங்கி இருக்கேன், என்னால் அந்த இடத்துலலாம் செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இட வசதி கிடையாது, நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் ரூம் எடுத்துருக்கோம், அப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்கள் உடம்புல ஆவாகனம் பண்ணி தான் விடுவோம். மோகினி ஆகர்ஷணம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை கொடுத்துருவோம். உங்களால் நீங்கள் நைட்டு விளக்கு பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு கூட உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் டெய்லி அந்த மந்திர உரு போட்டு மந்திர உரு வந்து அதிகமாக உங்களுக்கு நல்லாவே வேலை பார்க்கும் அந்த இடத்துல. இந்த மோகினின்றது எல்லா விஷயத்துக்கும், முக்கியமாக அழகுக்கு, முக்கியமாக அந்த பார்த்தீங்கன்னா வயசானாலுமே அந்த வயசான தோற்றத்தை நமக்கு தெரிய வராது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு இருக்கும். இந்த மோகினி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டீங்கன்னா டெய்லி மந்திர உருவ போட்டு நாங்கள் உங்களுக்கான ஆகர்ஷணம் பண்ணி உடம்புல இறக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த 40 வயசு வந்து ஒரு 30 வயசு அந்த மாதிரி ஒரு இதுவாக காட்டும் இந்த மோகினி பூஜை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க பார்க்கும்போது அடுத்தவங்க உங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஏஜ் இதுவே தெரியாது. மெயினாக இது யார் எடுத்து பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மோகினி பூஜை சினி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த பூஜையை நடிக்க போகிறதுக்கு அதனால தான் மெயினாக அவங்க தான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை மற்றவங்களுக்குலாம் உங்களுக்குன்னா யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு மோகினி பூஜையில் உங்களை உட்கார வச்சு அதில் ஒரு சக்கரம் வரைஞ்சி தான் உங்களை நாங்கள் அதில் உட்கார வைப்போம். அதில் உங்களுக்கு வந்து மோகினியை ஆவாகனம் பண்ணி இறக்கி விடுவோம். பண்ணும்போது அதுக்கான உண்டான வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிச்சோடனே படிப்படியாக தான். இப்போ நான் பண்ணி விட்டோன்னே அடுத்த நாளே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. படிப்படியாக நீங்கள் முருந்திர ஒரு போட அது உங்களுக்கு வேலை நிறைய பார்க்க ஆரம்பிக்கும்.
எந்த இடத்துல போனாலும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்டயே சொல்கிறீங்க, நான் போய் ஒரு மோகினி பூஜையை இறக்கிட்டு வந்தேன் என் உடம்புல, ஆனால் எனக்கு அந்த ஒரு வித்தியாசமே எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குடிச்சாத்தனை எடுத்துகிட்டு வந்தேன், தெய்வத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. எல்லாருமே நான் குறை சொல்லலை, நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல முறையாக செஞ்சு கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு தெய்வத்தை நீங்கள் பண்ணும்போது படிப்படியாக தான் உங்களுக்கு இதுவாகும். பூஜை பண்ணும்போது மந்திர உரை இறக்கும் போது படிப்படியாகவே தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த தெய்வங்கள் வர்றது எப்படின்னா 48 நாள் வர்றது தான் கணக்கு. அதுக்கப்புறம் நம்ம செய்ய தான் அது நமக்கான வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். ஈஸியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 48 நாள் கணக்கு என்றது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிற கணக்கு மாதிரி தான் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு 48 நாளில் குழந்தை பிறக்குமான்னு கேட்டாக்கே அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கணக்கு. எப்படி ஒரு குழந்தை பிறக்க 9 மாதம் 10 மாதம் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஒரு தெய்வம் வரத்துக்கு ஒரு உபாசனை நம்ம பண்ணி ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிற கணக்கு தான் அந்த கணக்கு, சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ அந்த 48 நாள் முடிச்ச பிறகு அதை எப்படி நம்ம இப்போ ஒரு குழந்தைய நம்ம எப்படி எடுத்த பிறகு அதை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த முறையில தான் அது நம்மக்கிட்ட இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி தான் ஒரு உபாசனை பண்ணி நம்ம ஒரு தெய்வத்தையோ ஒரு தேவதைகளோ ஒரு சாத்தன்களோ இந்த மாதிரி எடுக்கும் போது நம்ம படிப்படியாக நம்ம எந்த விதத்தில் நம்ம இது பண்ணி எடுக்கிறோமோ, ஒரு சித்து அந்த மந்திர ஒரு போட்டு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும், எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். தெய்வம்னாலும் சரி, தேவதையாக இருந்தாலும் சரி. நான் என்ன பண்ணுவேன்னா 48 நாள் அந்த பூஜையை நான் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பண்ண உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பூஜையை நீங்கள் டெய்லி பண்ண முடியினாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே தக்கனதாக செஞ்சு கொடுப்பேன். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.